வணக்கம். இப்போ இந்த வீடியோ ப்ரெசன்டேஷனில் நம்ம MCX நேச்சுரல் கேஸ் மார்க்கெட்டில் இன்றைக்கி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நேற்று மார்க்கெட்டில் என்ன நடந்தது, நம்ம என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது நேச்சுரல் கேஸோட 7 நிமிஷம் கேண்டில் ஸ்டிக் சார்ட். இந்த கேண்டில் ஸ்டிக் தான் நேற்று மார்க்கெட்டோட ப்ரைஸ் ஓப்பனிங் 189.4 பக்கம் ஓப்பன் ஆயிருக்கு. நம்ம அனாலிசிஸுக்கு இந்த ஸ்பைக்கு கேப்லாம் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறது கிடையாது. 10 மணிக்கு கண்ணுக்கு முன்னாடி பார்க்குற LTP தான் ப்ரைஸ் ஓப்பனிங் எடுத்துக்கிறோம். எதிர்பார்த்த மாதிரி கீழே தான் ஓப்பன் ஆயிருந்தது. நம்மளும் மார்க்கெட் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக இருக்கும்னு எதிர்பார்த்தோம். ஆனால் ஒரு கண்டிஷனில் என்னென்னா 192 பக்கமாக வந்தால் செல் பண்ணலான்னு நினச்சோம். எதனால் அப்படின்னா கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரம் ரொம்ப கிட்ட நெருங்கிய காரணத்தினால. ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தொடர் சரிவை கொடுத்து மார்க்கெட் 186 வரைக்கும் வந்து 86.6 க்ளோஸ் ஆகிருக்கு. சொல்லப்போனால் டவுன் ட்ரெண்டுக்கு சாதகமாக தான் அமைஞ்சிருந்தது. இன்றைக்கி மார்க்கெட் கிட்டத்தட்ட 87லேருந்து 88க்குள்ளே ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கிற மாதிரி வெளிநாட்டுக்கான MX மார்க்கெட் வச்சு பார்க்குறப்ப தெரியுது. இது ஒரு இக்கட்டான இடத்துல தான் ட்ரேட் ஆகுது நேச்சுரல் கேஸ் மார்க்கெட். எப்படின்னா கடந்த 2 கான்ட்ராக்டாக 186 உடைக்க முடியாமல் மறுபடியும் மேலே போய் ஏற்ற இறக்கங்கள் பெருசாக இருந்தாலும் மொத்தமாக சுருக்கி பார்த்தோன்னா 2-3 மாதமாக இதே இடத்துல தான் ட்ரேட் ஆகிட்டுருக்கு. ஆனால் ஓவரால் ட்ரெண்டு டவுன் ட்ரெண்டாகவே மெயின்டைன் பண்ணிகிட்ருக்கு. இதை விட்டு கீழே வந்தால் பிரேக் டவுன் மார்க்கெட் ரொம்ப சீக்கிரமாக கீழே விழுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. கொஞ்சம் முக்கியமான இடத்துல இருக்குது. ஆனால் நம்ம கான்ட்ராக்ட் முடிவடைகிற நேரத்தில் இருக்கிற காரணத்தினால ஒரு நாள் வெயிட் பண்ணி பார்த்து தான் ட்ரேட் பண்ண முடியும். அதனால் இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் டேயாக அமையுது. ஏன் அப்படின்னா இந்த 186 இந்த கான்ட்ராக்டில் இது 186 ஒரு சப்போர்ட்டாக இருக்குது. ஆனால் அடுத்த கான்ட்ராக்டை பார்க்குறப்ப சப்போர்ட் ரெசிஸ்டன்ஸ் மாறுபடுது. அதனால் நம்ம ஒரு பெரிய திட்டத்தில் இறங்க முடியாது. கொஞ்சம் பொறுமையாக பார்த்து தான் இறங்க முடியும். முக்கியமான இடம் தெரிஞ்சால் கூட இன்றைக்கி மார்க்கெட் வாட்ச் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் ட்ரேட் பண்ணுற கட்டாயத்தில் இருக்கிறோம். ட்ரேடிங் நடக்கிறப்ப பார்ப்போம் என்னென்ன மாற்றங்கள் வருதுன்னு. எங்கள் வீடியோ ப்ரெசன்டேஷனை தொடர்ந்து பார்த்துட்டு இருந்ததுக்கு மிக நன்றி, மகிழ்ச்சி, வணக்கம்.